மக்களே, இன்று இறைமறை குர்ஆனினுடைய 2வது பாகத்தை தொடங்கியிருக்கிறோம். யாத்ததீரூன் அதில் ஆரம்பித்து ஓமிந்தாவால் காவாசி முடிஞ்சிருக்கு. உயர்ந்த அந்த அருள்மறை குர்ஆனினுடைய உன்னதமான ஓதல்களையும் அதை ஓதுவதை செவிமடுப்பதையும் அதை வாழ்வில் எடுத்து செயல்படுவதையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் காலமெல்லாம் தௌஃபீக் செய்வானாக. சங்கைக்குரிய பெருமக்களே, 12வது ஜுஸுவினுடைய ஆரம்ப வாக்கியம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அடியார்களுக்கு ஆழமான ஒரு ஈமானிய பாடத்தை அல்லாஹ் புகட்டுகிறான். இந்த மனிதர்கள் இந்த உலகத்தில் இயங்குகிற இயக்கங்கள் எல்லாம் எதை நோக்கி இருந்து கொண்டே இருக்குமோ அந்த இயக்கங்களில் ஏற்படுகிற முரண்பாடுகள், தடுமாற்றங்கள் அல்லது விதிமீறல்கள், எல்லை தாண்டுதல்கள், அதன் மூலமாக ஏற்படக்கூடிய பேராபத்துகள், இவைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வாக அல்லாஹு தஆலா அவைகளெல்லாம் நடைபெறாமல் இருப்பதற்கான ஒரு ஈமானிய உரமாக இந்த ஆயத்தை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவன் எடுத்து எம்புகிறான். அல்லாஹு சொல்கிறான், வமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா வ யஅலமு முஸ்தகர்ரஹா வ முஸ்தௌதஅஹா குல்லுன் ஃபீ கிதாபின் முபீன். உணவளிக்க அல்லாஹு தஆலா அவன்தான் பொறுப்பேற்றிருக்கிறான். எதற்கெல்லாம்? எல்லா உயிரினங்களுக்கும். ஒமாமின் தாபத்தின், தாபத்துனா நடக்கிறது, ஊர்றது, பறக்கிறது, எதுவாக இருந்தாலும் சரி, எல்லா வஸ்துக்களுக்கும் அல்லாஹு தஆலா இந்த பூமியில அவன் உணவு கொடுப்பதற்கு அவன் பொறுப்பேற்காம இல்லைங்கிறான். இல்ல அலல்லாஹி ரிஸ்குஹா, அதுக்கு ரிஸ்க் கொடுக்க வேண்டியது அல்லாஹ் மேல கடமைன்னு சொல்றான். வ யஅலமு முஸ்தகர்ரஹா, அது எங்க வாழணும் அப்படிங்கிற அந்த இடத்தையும் அவன் அறிந்தே வைத்திருக்கிறான். வ முஸ்தௌதஅஹா, அது எங்க கடைசியாக முடியும் அப்படிங்கிறதையும் அல்லாஹு தஆலா அவன் அறிந்தே வைத்திருக்கிறான். குல்லுன் ஃபீ கிதாபின் முபீன், இது எல்லாமே அல்லாஹ்வுடைய தெளிவான லவ்ஹுல் மஹ்ஃபூதுங்கிற புத்தகத்துல ஏற்கனவே பதியப்பட்டாச்சு. இனிமேதான் எழுதப்படுறதுன்னு இல்லை, ஏற்கனவே பதியப்பட்டு விட்டாச்சு அப்படிங்கிற தகவலை அல்லாஹ் தருகிறான். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இன்னர் ரிஸ்க, நிச்சயமாக ரிஸ்க் அப்படிங்கிறது லயத்லுபுல் அப்த, அடியானை அது தேடுகிறது அப்படின்னா. நாம ரிஸ்க் தேடுறதுன்னு ஒண்ணு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க நிச்சயமாக ரிஸ்க் அது அந்த அடியானை தேடுது. அக்ஸர மா யத்லுபுஹு அஜலுஹு, எதை விட அதிகமா தெரியுமா? அவனுக்குன்னு கடைசியான ஒரு முடிவு இருக்குல்ல, மௌத்து, அந்த அஜல் அவனை தேடுவதற்கு முன்பாக அதை விட அதிகமாக ரிஸ்க் இவனை தேடுது. அது யதார்த்தம் தானே. அது தேட போய் தான் கடைசி வரைக்கும் கூட ஏதாச்சும் ஒன்னையாவது உள்ள தள்ளிட மாட்டோமான்னு பார்க்கறான், மௌத்து வராம பாதுகாக்கிறதுக்கு. இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய எல்லா சச்சரவுகளுக்கும் இந்த ஈமானிய உரத்தினுடைய சுருதி கம்மியானதுதான் காரணம் அப்படிங்கறத அறிஞர்கள் சொல்லுவாங்க. ஒருத்தன் இன்னொருத்தனை அடிக்கிறது, ஒருத்தன் இன்னொருத்தனை அபகரிக்கிறது, பொருளை எல்லை கடந்து அவனுடைய ஆசைகளை வளர்த்து கொள்றது, வேணும் வேணும்னு சொல்லி சேர்த்து 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 வைக்கிறது, குடும்ப உறவுகள் என்று கூட பார்க்காமல் சண்டை போட்டுக்கிறது, சொத்து சண்டை போட்டுக்கிறது, பிரச்சனை ஏற்படுத்துகிறது. கணவன் மனைவிகளுக்கு இடையில கூட
சரியான போதாமை அப்படின்னு சொல்லி விவாகரத்துகளை பெற்றுக்கொள்றது எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரே வியாபாரிகள் ஒன்றாக சேர்ந்து ஆரம்பிக்க, அதுக்கப்புறம் இதுல உள்ள குறைபாடினால் 2 பேருக்கு இடையில பிளவுகளை பிரச்சனைகள் ஏற்படுறது. எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் இந்த ரிஸ்க் மேல உள்ள ஈமானிய குறைபாடு. அதை பொறுப்பேற்றுக் கொண்டவன் அல்லாஹ்னு அல்லாஹ் சொல்றான். அது உங்க கையில் அந்த பொறுப்பை தரல, அதை நான் அந்த பொறுப்பை வச்சுக்கிட்டேன்னு சொல்றான். உங்களுக்கு சேர்க்கிறது என்னுடைய கடமை, உங்களுடைய வாயில் அந்த உணவை சேர்ப்பது என் கடமை. மனிதன் நல்ல குவத்தா இருக்கும் பொழுது அந்த ஈமான உள்வாங்கணும். அவன் எடுத்து சாப்பிட்றான், எல்லாம் பண்றான், கையால் எடுக்கிறான், எடுத்து சாப்பிட்றான், வாயில வைக்கிறான், மெல்றான், நல்லா சவைக்கிறான். நல்லா சவைச்சு நாக்குல ருசியை பார்த்து அப்படியே உள்ள தள்ளுறான். கேப் இல்லாம போய்கிட்டு இருக்கு, எல்லாம் நடக்குது. சாப்பிட்றோம்ல, ஒரு கட்டம் வருகிறது, அவனுக்கு ஒரு பலகீனம் என்று தென்படுகிறது, அல்லது உடல் உபாதைகள் ஏதாவது, அவன் கையால் எடுக்க முடியல, கை ஆடுது, அவனால உள்ள கொண்டு போக முடியல, ஆனா வாயெல்லாம் வேலை செய்து. இப்ப எடுத்து இன்னொரு ஆள் அந்த வாயில வைக்கிறாங்க. வச்ச உடனே கை செய்த வேலை மாத்திரம் தடைபடுகிறது, மற்ற எல்லாம் சீரா நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு கட்டம் வருது, அதுக்கப்புறம் அவன் வாயில வைக்கிறதுக்கான சக்தி இருந்தும் கூட எடுத்து அப்படியே வாயில வைக்கிறான், சவைக்க முடியல. அந்த அளவுக்கு அவனுக்கு பலகீனம், அவனால சவைக்க முடியல. நல்லா மசிச்சு நல்லா வாயில ஊத்தி விட்டா அது பாட்டுல குழாய் போன மாதிரி போகுது. இது ஒரு பக்கம். இன்னும் அது கூட இல்லாம நேரா டியூபை வச்சு உள்ள தள்ளி போய் சேருது. பல்வேறு வகைகளாக இந்த மனிதர்களை நாம பார்க்கிறோம். அப்ப என் கையால நான் எடுக்கிறேன், என் வாயில நான் சவைக்கிறேன், என் நாக்கில் நான் சுவைய பார்க்கிறேன், நானாதான் உள்ள தள்ளுறேன். உள்ள தள்ளுற ஆற்றல் நான் தான் உள்ள தள்ளுறேன். அது குடல்ல போய் சேர்றதுங்கிறது என் முயற்சியில சேருது அப்படின்னு சொல்றவனுக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா அவனை பாரு, மனித முயற்சியினால் தான் அந்த உணவு எடுக்கப்பட்டு சவைக்கப்பட்டு உள் நுழைவதற்கான அதிகாரம் அவன் கரத்தில் இருக்கும் என்றால் அந்த மனுஷன் நிலைமை என்ன? எக்ஸாம்பிள்ங்கிறது ஒண்ணுதான் வைக்க முடியும். எக்ஸாம்பிள்ங்கிறது கொத்து கொத்தா இருக்காது. உதாரணத்திற்கு அப்படின்னு சொன்னா உதாரணத்துக்கு ஒண்ணுதான் சொல்ல முடியும். வீட்டுக்கு வாங்குவோம், லைட்டு எரியுதா அப்படின்னு பாக்குறதுக்கு ஒன்ன பத்தி காட்டுவான். இல்ல 1 மணி நேரம் பத்தி காட்டினா சொல்ல முடியும். சாம்பிளுக்கு அரிசி தான்னா மொத்த அரிசியும் தருவான். எல்லாத்திலும் எடுத்துக்கிட்டா கொஞ்சம் எக்ஸாம்பிள். அந்த மாதிரி ஒருத்தனை தான் எல்லாம் வச்சு காட்டுவான். இந்த பாருப்பா, மனித முயற்சியினால் தான் இவைகள் எல்லாம் நடைபெறுகிறது என்றால் நீ இப்போ வாங்கிட்டு இருக்கிற சக்தியை நீ நினைச்சுக்கிட்ட அது மேல ஈமான் கொண்டு நான் தான் எடுக்கிறேன், நான் தான் சவைக்கிறேன், நான் தான் தள்ளுறேன் நீ நினைச்சுக்கிற. ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாரு, நான் ஒருத்தன் அவனுக்கு உதாரணமா வச்சிருக்கிறேன். என் குதிரத்துல தான் அவன் வாய்க்குள்ள போய்கிட்டு இருக்குது. அவன் வாயில தண்ணி அள்ளி ஊத்தினாலும் போக மாட்டேங்குது. ஒரு கட்டம் வரைக்கும் டாக்டர் தண்ணி ஊத்த சொன்னாரு, நல்ல வாயில வைங்க, தண்ணியை ஊத்துங்க, முழுங்கிடுவாரு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தாரு, அதையும் முழுங்க முடியல, நேரா டியூப் உள்ள சொருவிட்டார். அது மூலமாக என்ன செய்யுது, உள்ள போய் நேரா புனையலை வச்சு ஊத்தி விடுறான். நடக்குதா இல்லையா? பாக்குறோமா இல்லையா? இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. நீ உன் குதிரத்தை வச்சுக்கிட்டு அந்த குதிரத்து மேல ஈமான் கொண்டுட்ட. ஆனா நான் தான் காதிருன்னு சொல்றான் அல்லாஹ். அந்த காதிருங்கிறதுல உள்ள குதிரத்தை உன்கிட்ட கொஞ்ச நாள் தந்து வச்சிருக்கிற, அதை நீ உனக்கு சொந்தம் கொண்டாடிட்ட. நீ அதை வச்சு என்ன பண்ணிக்கிட்ட, அது எனக்கு சொந்தமானதுன்னு நீ போட்டி போடுற. ஏன் இதை உன்கிட்ட தந்து வச்சா நீ என்னடான்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இல்ல இல்ல எனக்கு தான் சொந்தம் அப்படின்னா வாடகைக்கு வீடு கொடுத்துட்டு இல்ல கொஞ்ச நாள் தங்கிக்கடான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கேட்டா யாரு நீன்னு கேட்டாம்னா எப்படி இருக்கும்? எனக்கு சொந்தமான வீடுப்பா, உனக்கு கொஞ்ச நாள் உட்காரதான் சொன்ன, நீ உரிமை கொண்டாட ஆரம்பிச்சுட்ட. ரப்பு காதிருங்கிறத அவன் சொல்லிட்டு அவன் காதிருங்கிற அந்த அதுல இருந்து உள்ள குதிரத்தை நம்ம கிட்ட கொஞ்சம் தந்து வச்சிருக்கிறான். அந்த குதிரத்தை வச்சு நம்ம பயன்படுத்துறோம். பயன்படுத்துற காலம் எல்லாம்
அவனுக்கு சுக்குரு செஞ்சுக்கிட்டே இருக்கணுமே தவிர நாம உரிமை கொண்டாடிடப்படாது. அத அல்லாஹ் நிரூபிக்கிறான். எப்பா நீ இருங்காத, இதற்காக நீ எதையும் என்ன செய்யாத, நான் தான் தாரேன், நான் தான் பண்றேன், நான் தான் உங்ககிட்ட சேர்ப்பேன், நான் உங்ககிட்ட சொல்ற மாதிரி நீ நடந்துக்க, நான் உங்ககிட்ட சொல்றேன் இல்லையா அந்த மாதிரி நீ நடந்துக்கன்னு அல்லாஹ் சொல்றான். அவன் சொல்ற மாதிரி நடந்துக்கிறது ரிஸ்க்கு நான் பொறுப்பேற்றுக்கிட்டம்பா, முயற்சி நீ எடு, அவ்வளவுதான். அதுவும் நான் சொல்ற எல்லைக்குள்ள எடுத்துக்கோ. தேடுற ரிஸ்க ஹலாலா தான் தேடணுங்கிறான். ஹராம தொற்றாதே அப்படிங்கிறான், அபகரிச்சிடாதேன்னு சொல்றான். அடுத்தவன் பொருளுக்கு ஆசை கொள்ளாதே அப்படின்னு சொல்றான். அடுத்தவர்களின் பொருளை ஆசை கொள்ளாதே அப்படிங்கிறான். இதெல்லாம் என்ன வணங்க வேண்டிய நேரத்தில் நீ ரிஸ்க தேடிட்டு இருக்காத, நான் என்ன வணங்கணும்னு சொல்ற நேரத்தில் என்ன வணங்குறதுக்கான வழியை பாரு, நான் கூப்பிடுற இடத்துல நீ வாங்குறான். இதெல்லாம் விட்டுட்டு நான் ரிஸ்க தான் தேடுவேன், அதுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பேன், அதுல தான் நான் கவனம் செலுத்துவேன், உலகத்துல அது இல்லைன்னா என்னால் எப்படி வாழ முடியும்னு நினைச்சா உன்னை விட பெரிய மடையும் யாரும் இல்லடா. ஏன்னா கொஞ்ச நாள் வாழ்றதுக்கே உன் காலத்தை இப்படி கழிச்சு போட்டிய, நீண்ட நெடிய நாள் போய் உட்கார்றதுக்கு நான் சொல்றதை கேட்டா தானே சரி வருமா ரப்பு. அது உன்னை தேடி வரும், நீ பயப்படாத. உலகத்துல எவ்வளவோ உதாரணங்களை நான் வச்சிருக்கிறேங்க. அபூ யஸீத் அல் பிஸ்தாமி ரஹிமஹுல்லா அவங்க பெரிய சீதேவி. அவ என்ன செய்யறாக, ஒரு நாள் பள்ளியில போய் தொழுவுறாக. தொழுது எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தொலை வச்ச ஆளு ஹஸரத்துல போய் சந்திக்கிறாக. இவ பெரிய சீதேவி, அவ பின்னாடி தொழுவுறாக, தொழுதுட்டு போய் சந்திக்கிறாக. அப்போ எல்லாம் எப்படி இருக்கிறீங்க, சுகமா இருக்கிறீங்களா எல்லாம் கேட்டுட்டு இருந்தாக்கல, அவளை பார்த்து இவ இந்த ஆன்மீக துறையிலே இருக்கிறாள அப்படின்னு சொல்லிட்டு அவளை பார்த்து கேட்டாக, அப்போ நீ என்ன உங்க வயிற்று பழக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறியா அப்படின்னு கேட்ட உடனே இவளுக்கு கொஞ்சம் அப்படியே மனசுல ரோஷமாகி கேட்டாங்க, அல்லாஹ் போய் உங்க முன்னாடி தொழுதுட்டனோ அப்படின்டா, போய் உங்க முன்னாடி தொழுதுட்டனோ என்னன்னாங்க. ரிஸ்க் விஷயத்துல அல்லாஹு தாலா அவன் சொல்றான், ஒஃபிஸ்ஸமா ரிஸ்குக்கும் ஒமா தூஅதுன்னு ஒரு வார்த்தை படிச்சேன். சூரா தாரியாத்தினுடைய 22வது வசனம். உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட இது இருக்குது, உங்க ரிஸ்க் வானளவுல இருக்கு அப்படின்னு அவன் பொறுப்பேற்றுக்கிட்டான்னு சொல்றான். அந்த பொறுப்பேற்றுக்கிட்ட ரப்பின் மீது நான் கொண்ட ஈமான் இருக்கு இல்லையா, அந்த ஆயத்தை உள்வாங்கினதுல இருந்து நான் இதுல பெருசா கவனம் செலுத்துறது இல்லை, தேடுவேன், எல்லாம் பண்ணுவேன். ஆனா இந்த ரிஸ்க்கு தான் நமது வாழ்வாதாரம் அப்படிங்கிற அந்த ஒரு மனப்பான்மை நான் எவ்வளத்துல கொண்டு வர்றதில்லைன்னு. அதே மாதிரி நம்ம பார்க்கிறோம், அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்றான், வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி, வஅமுர் நீங்க ஏவுங்கோ, அஹ்லக உங்களுடைய குடும்பத்தினர்களை, பிஸ்ஸலாத்தி தொழுகையை கொண்டு ஏவுங்க, வஸ்தபிர் அலைஹா அதிலேயே நீங்க என்ன செய்யுங்க, அவங்கள நிலை பெற வைங்க, அதிலேயே நீங்க கவனம் செலுத்த வைங்க சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், லா நஸ்அலுக ரிஸ்கா உங்ககிட்ட நான் ஒன்னும் ரிஸ்க கேட்கல. அல்லாஹ் சொல்றான், உங்ககிட்ட நான் ஒன்னும் ரிஸ்க கேட்கல, நஹ்னு நர்சுகுக நாம தான் உங்களுக்கு ரிஸ்க தாரோன்னு சொல்றான். அல்லாஹுவை மறந்து ரிஸ்கை தேடக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிற காரணம், நீங்க நமக்கு சரியா நடந்துக்கங்க, உங்ககிட்ட நாம ரிஸ்க ஒண்ணும் கேட்கல, நாம தான் உங்களுக்கு ரிஸ்க தாரோம். ஒரு ஆகிபத்துல் லில் முத்தகீன் தக்வா உடையவர்களுக்கு சீரான முடிவு இருக்கு அப்படின்னு அல்லாஹு தாலா சொல்லி காட்டுறான். அல்லாமா ஹசனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லா அவட்ட போய் கேட்டாக, சிதை உங்களை பார்த்தா எப்பவும் பெருசா அவ்வளோ பெரிய கவலைகள் கஷ்டம் அப்படி ரொம்ப துன்யாவுடைய கவலை அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட நான் இதுவரைக்கும் பார்க்கறதே இல்லையே, பார்த்ததே இல்லையே. சில பேர்லாம் துன்யாவுடைய கவலையிலேயே இருக்கிறாங்கல்ல, உங்ககிட்ட அப்படி ஒன்னும் பார்க்கலையே, அந்த ரகசியம் என்னன்னு நாங்க விளங்கிக்கலாமான்னு கேட்கும்போது அவ சொன்னாலாம், ஏன் ரிஸ்க உலகத்துல யாரும் சாப்பிட முடியாது, திருடலாம் முடியாது, அது என்கிட்ட சேர்ந்தே தீரும். அதனால எல்லைக்குள்ள நான் நிற்பேன்,
இன்னைக்கு வியாபாரத்தில் எடுத்துக்கிட்டா அவன் போயிடுவானு சொல்லிட்டு நாம முந்தி அடிச்சு போய் இல்ல குறுக்குள்ள போய் இல்ல வேற விதமா போய் அவன் பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடி நாம இன்னொரு ரூட்ல போய் இப்படின்னு சொல்லி பலதெல்லாம் நடக்குது. இந்த ரிஸ்க் விஷயத்துல நான் என்ன செய்ய மாட்டேன், அந்த எல்லைக்குள்ள நின்றுக்குவேன். அதை கடந்து என்ன செய்யறது இல்ல. ஹக்கு நம்ம கிட்ட முறையாக வர முடியும்னா, ஒரு கணவர் ஒரு சகோதரர்கள் தான் ஏதோ ஒண்ணு அவங்க அபகரிக்கணும்னு அபகரிக்கிறாங்க, சரியா வந்து சேர மாட்டேங்குது, முறையாக அணுகலாம். ஆனா அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறி அதை அணுகிறது இல்லை. என்ன, இந்த ரிஸ்க் நமக்கு வந்து சேரணும், நமக்குள்ள பங்கு. ஆனா அதே சமயத்துல ரப்பு குடும்ப உறவை முறிச்சிடாதேன்னு சொல்றான். குடும்ப உறவை பேணிக்கோன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதை பேணலன்னா நாளைக்கு நரகம் உனக்கு உண்டுன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கிறதுனால அவன் இன்னும் ஒரு சொல்லு பாதிக்காத அளவுக்கு தான் என் ரிஸ்க்ல நான் கவனம் செலுத்தேன். இன்னைக்கு அப்படியே நடக்குது. உன்னோட ஒட்டும் இல்ல உறவும் கிடையாது, மௌத்துக்கு கூட இங்க வந்துடாத, நானும் உன் சாவுக்கு வர மாட்டேன், முடிச்சிடறான்னு கதைய. ரிஸ்க் விஷயம் தானே, அது நம்ம கிட்ட வந்து சேப்பேன் ரப்புல சொல்றான். ஆனா நாம என்ன சொல்லிட்டோம், எனக்கு அந்த ரிஸ்க் அந்த இதெல்லாம் நான் என் முயற்சியில தான் கிடைக்கும், சும்மாலாம் விட்டுட்டுலாம் இருக்க முடியாது, அதுக்கு அல்லாஹ்வுடைய இன்னொரு சொல்ல நான் தூக்கி போட்டு தள்ளுவேனே தவிர நான் இதெல்லாம் ஒத்து வர மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு எடுக்கிற முடிவு இருக்கு இல்லையா, இது எந்த வகை நியாயம்? சீரான காசு வரலங்கிறதுனால சில பேர் முரண்படுறாங்க, முறைச்சிக்கிறாங்கல்ல. நமக்கு அல்லாஹ் தான் ரிஸ்க தாரான்னு நினைக்கணும். சில சபபுகளா நபர்களை வச்சிருப்பான், ஏதோ ஒரு வகையில் அது நமக்கு வந்து சேருவதில் தடை அமைகிறது. ரிஸ்க் அவன் அனுப்பிட்டான், அனுப்புனது என்னடான்னு பார்த்தா வந்து சேர்ந்துட்டான்னு கேட்டா சேரல. ஏன் சேரலன்னு கேட்டா ஏதோ ஒரு தடை ஏற்பட்டிருக்கிறது, ஏதோ ஒரு துண்டிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இறைமறை குர்ஆன் மிக தெளிவோடு அழகாக சொல்லி காட்டும். ஃபஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா யுர்சிலிஸ் ஸமா அலைக்கும் மித்ராரா வ யஸிதுக்கும். அல்லாஹ் தஆலா அடிக்கிட்டு போவான், அவன் தருவான், தாராளமா தருவான். அப்ப நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சில குற்றங்கள், சில பாவங்கள், அல்லாஹ்வுக்கும் நமக்குமான ஏதோ ஒரு தொடர்பாடல்கள், இதுல எங்கேயோ ஒரு இடத்துல சின்னதா ஒரு அடைப்பு இருக்கு, தடை இருக்கு. அதை உடைச்சு விட்டுட்டா ரிஸ்க் தானா வந்து சேரணும். நபர்கள் எல்லாம் சபபுகள் என்பதை புரிந்து கொள்ளணும்னு சொல்லுவாங்க. நபர்கள் எல்லாம் யாருதான் ஒரு சபபு, காரணம். நேரா கொண்டு போய் விட்டா ஒரு ஏடிஎம்ல விட்ட உடனே வரணும், காசு உள்ள இருக்கு, விட்டு பார்க்கறான், நம்பர்லாம் அடிக்கிறான், வரவே மாட்டேங்குது. கேட்டா அவுட் ஆஃப் ஆர்டர் அப்படின்னு இருக்கு, இல்ல வேற ஏதோ ஒரு காரணத்தை சொல்லுது. உடனே முடிஞ்சிடுறேன், நேரம் அடுத்த ஏடிஎம் எங்க இருக்குன்னு போறான் இல்லையா, போய் அங்க விடுறான், சொருவுறான், கிடைக்குதா இல்லையா, இல்ல நீங்க வந்து நேரா ஹெட் ஆஃப் இதை அணுகுங்க, நேரா பிரான்ச் அணுகுங்க அப்படின்னு சொல்றான். நேரா கார்டை கொண்டு பிரான்ச்சுக்கு போறோம், அவன் ஏதாவது ஒண்ணு சொல்றான், சரிப்படுத்துறமா இல்லையா. அந்த மாதிரி அங்க இருக்கிற காசு நமக்கானதுன்னு ஆகி போச்சுன்னு சொன்னா, இது விடுறதுல பிரச்சனை வருதுன்னா இடையில ஏதோ ஃபால்ட் இருக்கு, அதை சரிப்படுத்தினா ஏன் காசு என்கிட்ட தான் இருக்குது, அதுல எந்த மாற்று இதுவும் இல்லை, அதை நான் எப்ப வேண்டாலும் எடுக்கலாம். இடையில ஏற்பட்ட சில தடைகளும் தடங்கல்களும், இந்த ஏடிஎம் போச்சுன்னா என் காசே போச்சுன்னு அர்த்தமா? இல்ல, இன்னொரு ஏடிஎம் இருக்குல்ல, இன்னொரு ஏடிஎம் இருக்குல்ல, நாங்க தான் பலதை வச்சிருக்கிறோம்ல, அதுல விட்டு எடுப்பான். ஒன்னு ஃபால்ட் ஆனாயே முடிஞ்சு போச்சுங்கிற அந்த மாதிரி யாரோ ஒருவரின் மூலமாக நமக்கு வர வேண்டிய ரிஸ்கில் சின்ன தடை உருவாகினால் ரப்பு கிட்ட நாம சரியா சீரா, நீங்க பிரான்ச்சை தொடர்பு கொள்ளுங்க மாதிரி நமக்கு ஹெட் ஆபீஸ தொடர்பு கொண்டுறணும். ஏதோ ப்ராப்ளம் இருக்கு ரப்ப, நான் இங்க என் ரிஸ்க் வர வேண்டிய ரிஸ்க் கொஞ்சம் வராம போச்சு, ஏதோ ஒரு பாதிப்பு என்கிட்ட ஏற்பட்டிருக்கு யா அல்லாஹ், அது நீ இந்த புறத்துல இருந்து உள்ள ரிஸ்க் இந்த சைட்ல உள்ளதை அடைச்சிருக்கு யா அல்லாஹ், என் குற்றம் தான் ரஹ்மானே, என்ன மன்னிச்சிரியா அல்லாஹ், நான் ஏதோ பிழை செஞ்சிருக்கிறேன், நான் தவறு செஞ்சிருக்கிறேன், என்ன மனம் பொறுத்துக்கையா அல்லாஹ், எனக்கு வந்து நீ பொறுப்பேற்ற ரஹ்மான், நீ எனக்கு தருவ அப்படின்னு அவங்கிட்ட கதையை முடிச்சிடணும். அங்க ஹெட் ஆபீஸ தொடர்பு கொண்டா அந்த எண்ணெயில என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதை அவன் சால்வ் பண்ணி கொடுத்துருவான், திரும்ப விட்டா வந்துடும். அதனால நாம் என்ன செய்யக்கூடாது, இந்த ரிஸ்க்குக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய இன்னொரு கட்டளையை, ரசூலுல்லாஹ்வுடைய இன்னொரு கட்டளையை மீறக்கூடாது.
குடும்ப உறவை துண்டிக்கிறது, கணவன் மனைவி பிரச்சனையை உருவாக்குறது, நண்பர்களுக்கு இடையில சண்டைகளை உருவாக்குறது, வியாபாரிகளுக்கு இடையில மோசமான முறையில் அணுகிறது, தவறான முறையில இப்படிங்கிறது எல்லாமே மகா மட்டமான செயல். அல்லாஹ் மீது கொண்ட ஈமான்ல மிகப்பெரிய கவனக்குறைவும் மிகப்பெரிய பிழைகேடும் அதுல இருக்குன்னு ஒரு மக்கள் சொல்லுவாங்க. அதான் அல்லாம ஹசனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர் சொல்றாங்க, ஏன் ரிஸ்கை யாரும் கொள்ளடிக்க முடியாத. உலகத்திலேயாவது திடீர்னு என்ன செஞ்சிடறான், ஏதாச்சும் ஒண்ணு பயன்படுத்தி திடீர்னு காசை தூக்கிடுறான், பண்ணிடுறாங்கிறான். ஆனா ரப்பு எனக்குன்னு உள்ள ரிஸ்க் அவன் தீர்மானமாக்கி வச்சுட்டேன்னு ஏற்கனவே ரப்பு சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் யாரு அடிக்க முடியும்? அவங்கிட்ட இருந்து யாரு அதை தூக்க முடியும்? யாரும் தூக்க முடியாத. அதனால எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. ஒரு நாள் நான் ரிஸ்கை பத்தி கவலைப்பட்டதே கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு போவாக, என்னமா இருக்குன்னு வீட்டுல கேட்பாக. வீட்டுல ஒண்ணும் இல்லை யா ரசூலல்லாஹ்னு ஆயிஷா நாயகி சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொன்னாங்க, இதன் அசூமு, அப்ப நான் நோன்பு வச்சுக்கிறேன்னு, அப்போ நான் நோம்பு பிடிச்சுக்கிறேன்னு. நாமெல்லாம் நோம்பு பிடிக்கிறோம்னு சொன்னா சஹரு அது 3 நாளைக்கு போதும், ஒரு சஹரு. அதை தாண்டி திடீர்னு தூக்க ஈக்கம் போயிட்டேன்னு வைங்க, அல்லாஹ் விடுஞ்சிட்டேன்னு சொல்லி இஃப்தாரை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கும். அப்ப வச்சுக்கலாம் மொத்தத்தையும் சொல்லிட்டு அதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கும். அங்க ரசூலுல்லாஹ்க்கு அங்கேயும் இல்ல, பின்னாடியும் எதையும் இங்கெல்லாம் வச்சுக்கிட்டுலாம் இல்ல. ரப்பு அப்ப தருவான்னாங்க. ரப்பு இப்ப என்ன நோம்பாளியா பார்க்கணும்னு ஆசைப்பட்டதுனால தரல. அவெல்லாம் ஆசைப்படுறான் என்ன நோம்பாளியா பார்க்கணும்னு சொல்லி, இதன் நசுவும் அப்ப நான் நோம்பு பிடிச்சுக்கிறேன்னு அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பாங்க. ரிஸ்க்ல பெரிய கவனம் செலுத்தி அதுக்காக வேண்டி பாரதூரமா அப்படிலாம் இல்லை. அல்லாம ஹசனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, எனக்கு ரிஸ்கை பத்தி ஏமா கவலை வருது? அல்லாஹ் முடிவு செஞ்சிருக்கிறான், அவன் தருவான்மா. அதனால என் ரிஸ்கை யாரும் திருடலாம் முடியாது, சரியா? அதனால நான் அதை பத்தி ஒரு நாளும் கவலைப்பட்டது கிடையாது. ரெண்டாவது சொன்னாங்க, துன்யால நான் கவனமா இருக்க வேண்டியது என் மேல அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிற வணக்கங்கள். அதை நான் மட்டும்தான் செய்ய முடியும், எனக்காண்டி இன்னொரு ஆள் செய்ய முடியாது. நான் தான் அதை நிறைவேற்றணும். நான் செய்யலைன்னா என்னுடைய நிலைமை மோசமாயிடும். அதனால நான் ஒரு நாளும் அந்த கடமை விஷயத்துல கவனக்குறைவா செய்யறதே இல்லை. அதுல நான் கவனமா இருந்துக்குவேன். மூணாவது, எதை நான் செஞ்சாலும் அல்லாஹ் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கிற எண்ணம் இருக்கிறதுனால நான் பாவம் செய்யறது அல்லாஹ் பார்த்துடக்கூடாதேன்னு பயம் இருக்கு. அதனால பாவம் செய்யறது இல்லை. நான் பாவம் செஞ்சாலும் அல்லாஹ் பார்த்துருவான் இல்லையா, அவன் பார்க்க ஒரு பாவத்தை செய்யறதா, அதனால நான் செய்யறது இல்லை. அதனால துன்யால நான் இந்த உலக விஷயத்துல கவனம் செலுத்துறது இல்லை, நான் இதுல தான் கவனம் செலுத்துறேன்னா. நாலாவது சொன்னாங்க, மௌத்து என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குது, கொஞ்சம் அதுக்கு நான் ரெடி ஆயிட்டு இருக்கணும்ல, அதனால நான் என் கவனத்தை ஃபுல்லா நான் அதுல தான் செலுத்துறேன்னு தவிர இந்த துன்யா பக்கம் கவனம் செலுத்துறது இல்லை அப்படின்னா. தேடுறோம், சம்பாதிக்கிறோம். அதான் நாதாக்கள்லாம் சம்பாதிச்சாக. அபு ஹனீஃபா இமாம் ரஹிமஹுல்லாஹ் பெருங்கொண்ட செல்வந்தர், பெருங்கொண்ட கொடையாளியும் கூட, தங்கிட்ட இருந்த மாணவர்களுக்கு தான் காசு கொடுத்து பாடத்தை போதிச்சாக, தான் காசு கொடுத்து பாடத்தை போதிச்சாக, அப்படிலாம் செஞ்சாக. ஸ்ரீதேவி ஒரு நாளும் யாராவது கடன் கொடுத்துட்டா அந்த கடனாளி கிட்ட போய் நிக்க மாட்டாக, திடீர்னு நடந்து போயிட்டு இருப்பாக பிள்ளைகளோட. அப்படி போவாக, இமாம் போறா பின்னாடி போவாக, அப்படியே இருக்கும். ஒரு ஓரமா போய்கிட்டு இருப்பாங்க. போயிட்டே இருந்தாக்கல கொஞ்சம் நிழலா இருக்கும், அப்படி ஓரமா போய்கிட்டு இருப்பாங்க. நல்ல வெயிலான நேரம்ல போய்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா நடு ரோட்டுக்கு வந்துருவாங்க. நடு ரோட்ல கொஞ்சம் நடந்து போய் அதுக்கப்புறம் திடீர்னு அப்படி போவாங்க. ஒரு தடவை அப்படி போகும்போது கேட்டாங்க, என்ன ஸ்ரீதேவி ஓரமா போய்கிட்டு இருந்தோம், இடையில எந்த தடையும் இல்லை, இடையில எந்த தடையும் இல்லை. சரி, திடீர்னு எங்கேயாச்சும் ஆக்கிரமிச்சிருந்தா பரவாயில்லை, இப்படிதான் போகணும், வேற வழி இல்லையே அப்படின்னு சொல்லி, அப்படி தடையும் இல்லை, நல்லா தான் இருக்கு. அதே நிழலாம் இருந்தது, அப்படி போயிருக்கலாம். வெயிலுக்கு திரும்ப போய் அப்படி போறீங்களேன்னு கேட்டாக. அவ சொன்னாக, இல்ல இல்ல, இந்த வீட்டு ஆளு அவ பிள்ளை கடன் வாங்கியிருந்தாக, இன்னும் தரல, கடன் அவ தர முடியல, அவளோட சிரமமா இருக்கு அவளுக்கு. அதனால அந்த வீட்டினுடைய மரத்தின் நிழல் பட்டா கூட அது வட்டியா பதியப்பட்டுருமோன்னு பயப்படுறேன்னா. அவ வீட்டுக்குள்ளே போய் உட்கார்ந்தாலும் வாய் திறக்க மாட்டான்.
அவன் வீட்டிலேயே போய் உட்கார்ந்தாலும் வாய் திறக்க போறான்னா வாய் திறக்க மாட்டான். வாங்க 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 உட்காருங்க, என்ன வேணும், ஏதாவது சாப்பிடலாம் குடிக்கிறீங்களான்னு கேட்பான். ஏன் வாங்கியிருக்கிறாரா கடன்? எவ்வளவு பேணிக்கையா இருந்திருக்கிறாக தான் வாழ்க்கையில. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அதனாலதான் அந்த மேன்மக்கள் என்னைக்கும் மேன்மக்களா இருக்கிறா. நாம அந்த துன்னியா துன்னியா துன்னியான்னு என்ன செய்யறோம், கதையை கொண்டு போயிட்டு இருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உலகத்துல நீங்க துன்னியால பெரிய கவனம் செலுத்தாதே, அவங்கிட்ட கவனத்தை செலுத்துங்க. நாளைக்கு மறுமையில ஒரு விசாரணை வரும். அந்த விசாரணை எப்படி தெரியுமா வந்து நிற்கும்? அல்லாஹ் தஆலா கேட்பான் சில அடியான்ட்ட, என்னப்பா மலக்குகளை கூப்பிட்டு கேட்கிறானா, சரி இந்த அடியான் என்னெல்லாம் வச்சிருக்கிறான் பாருங்க அப்படின்ட்டு போட்டு எல்லாமே செக் பண்றாங்க. நல்லது, இது எல்லாம் பார்த்தாச்சு. சரி, வேற ஏதாவது இருக்குதா? பாவங்கள் சிலது இருக்கதான் செய்யுது, வேற ஏதாவது இருக்கான்னு ரொம்ப கேட்கிறான். ஆமா ஒன்னே ஒன்று இருக்கு. என்ன இருக்கு அப்படின்ட்டு அந்த அடியானு கூப்பிடுறான். இங்க வாப்பா, என்னப்பா ரகசியமா என்னப்பா வச்சிருக்கிறா? சில ரகசியம் அதுல தெரியறது இல்லை. சிலது பாஸ்வேர்டை போட்டு வச்சா கண்டுபிடிக்க முடியாதுல்ல. பாஸ்வேர்டை போட்டு வச்சுட்டா ஓபன் பண்ணும்பான்ல, போலீஸா இருந்தாலும் கூப்பிட்டு இதை ஓபன் பண்ணியாம்பான்ல. அந்த மாதிரி சில ரகசியம் இருக்கு. அது ரப்புக்கும் அவனுக்குமானது, ரப்புக்கும் அவனுக்குமானது. அந்த பாஸ்வேர்டை போட்டு வச்சிடுறது, அது வெளியில தெரியறது இல்லை. இப்ப அடியானு கூட்டு கேட்கறான், என்ன என்ன ரகசியம் வாப்பாங்க, ஏதோ ஒண்ணு இருக்கு, என்ன ரகசியம்ட்டு. இல்ல ரப்பே, உலகத்துல நான் ஒரு கடை வச்சிருந்தேன், சாமான்கள்லாம் இது பண்ணுவேன். அதுல சில பேர் கேட்பாங்க, அவங்களுக்கும் நான் என்ன செய்வேன், கடன்லாம் கொடுப்பேன், கடன் வாங்கிட்டு போவாங்க. அப்ப இந்த கடன் வசூல் பண்றதுக்கு ஒரு பிள்ளைய வச்சிருப்பாளா இல்லையா, ஒரு கடையில் இருக்கதானே செய்யும். அவன்கிட்ட கூப்பிட்டு சொல்லுவேன், இங்க பாரு, அந்த வீட்டுல அவ கணவர் யாரோ மூத்தா போயிட்டா போல தெரியுது, அங்க யாராச்சும் ஒரு விதவை பொம்பளை இருக்கிற மாதிரி தெரியுது. இங்க அத்தை இறந்ததுனால பிள்ளைகள் விதவையா இருக்க போல தெரியுது. இவர் கொஞ்சம் தர முடியாத கஷ்டத்துல இருக்கிறா போல தெரியுது. அதனால நீ இந்த வாங்க போகும்போது டிக் பண்ணி அனுப்புறது, இதெல்லாம் போய் கேட்டுறாத சரியா, அவரா வந்தா வரட்டும், இத போய் கேட்டுறாத, கேட்டா அவ தர முடியாத சங்கடத்தில் இருப்பாங்க. அதனால டிக் பண்ணி அனுப்பிடுவேன், இவங்கிட்ட எல்லாம் கேட்டுறாத, அவங்களாம் கேட்டுறாத, அவெல்லாம் விட்டுரு அப்படின்னு சொன்னேன். யாரெல்லாம் தர முடியாத சூழல் இருக்கிறதுனால நான் உனக்காக விட்டுட்டேன் யாரெல்லாம். உடனே ஏன் அடியா நீனே கண்டுக்காம சிலதை விட்டுக்கிறான்னா ஒன்ன நான் கண்டுக்க போறேன்னா அந்த இதெல்லாம் தூக்கி வைங்க, சொர்க்கத்துக்கு அனுப்புங்க மானா ரப்பு. நீனே கண்டுக்கல, நானா உன்னை கண்டுக்க போறேன் பானா. என் விஷயத்துல, என் அடியார் விஷயத்துல நீனே கொஞ்சம் முடியாத ஆள் மேல இறக்கம் காட்டிருக்கிறா. ஆனா அர்ஹமுர் ராஹிம் இல்லம்பானா. நான் யாரு? நாளும் கருணையாளர்கள்லாம் கருணையாளன், என்ன விட நீ கருணையாளனா, நீனே கருணையை காட்டிருக்கிறிய, ஓமல நான் கருணையை காட்ட மாட்டேன்னா. இந்த ரிஸ்க் விஷயத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்ததுல எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா. ரப்பே சொர்க்கத்துல அனுப்பிடுறாங்க. இந்த ரிஸ்க்கு தானே சண்டை போட்டுட்டு நடக்கான், குடும்பத்தை பிரிஞ்சு நடக்கிறான், கணவன் மனைவி பிரச்சனையா இருக்கிறாங்க. இந்த ரிஸ்குல தானே அண்ணன் தம்பி அடிச்சுக்கிறான். இந்த ரிஸ்க்கு தானே கூடவே இருந்த வியாபாரி ஒட்டும் இல்ல உறவும் இல்லைன்னு வெட்டிக்கிட்டு சாவுறான். இந்த ரிஸ்க்குக்காக வேண்டித்தான உலகத்துல எவ்வளவு பெரிய கொலைகளும் நடந்துகிட்டு இருக்கு. அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கிற ரிஸ்க்கு சும்மா ஒண்ணு இல்லை, அவன் பொறுப்பேற்றுக் கொண்டேன்னு சொல்றான். அந்த பொறுப்பை அவன் பொறுப்பேற்றுக் கொண்டாங்கிற அந்த ஈமானிய உரத்தை அல்லாஹ் இந்த ஆயத்துல தாரான். அதனால மிகுந்த கவனத்தோடு இன்ஷா அல்லாஹ் இது விஷயத்துல நம்ம ஈமான் ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறணும். அல்லாஹ்வுடைய கட்டளையில, ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளையில இன்னும் ஒண்ணு இதனால பாதிச்சிடாம பாதுகாத்துக்கிட்டோம்னு வைங்க, இந்த ஆயத்தை நாம் பேணிக்கொண்ட நல்ல உத்தமர்களாக நாம் ஆகிவிடுவோம். அல்லாஹ் நமது ரிஸ்க்குக்கு பொறுப்பேற்ற நாயன். காலமெல்லாம் நமக்கு வரவேண்டிய ரிஸ்க்குகள் எந்த தடையும் இல்லாமல் வந்து சேர்ப்பானாக, எந்த ஆபத்தும் இல்லாமல் அதை அல்லாஹ் நமக்கு அமைத்து தருவானாக. காலமெல்லாம் ஹலாலை மாத்திரமே அல்லாஹ் நம்மிடம் கொண்டு சேர்ப்பானாக. ஹராம்களை விட்டும் நம்மையும் நமது சந்ததிகளையும் பாதுகாத்து விடுவானாக. உயர்த்துகிற கரம் அவனிடம் மாத்திரம் இருக்க அருள் செய்வானாக. வேறு யாருக்கு முன்னாலும் நாம் சிரம் தாழ்ந்து விடாமலும் கரம் உயர்த்தி விடாமலும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت
أستغفرك وأتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد عليه وسلم. على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. صلى الله على محمد. சரியா? வ அலா தான் காலப்போக்கில் எப்படி